வணக்கம். இன்னைக்கு கார்த்தால இந்த வீடியோவை பார்த்த உடனேயே ஒரு 10 நிமிஷம் குறைந்தபட்சம் அமைதியாக இருந்தேன். என்னால் பேசக்கூட முடியவில்லை. காரணம், என்னை சுற்றி சவங்கள் மட்டும்தான் கடந்தது. இந்த பக்கம் மகாத்மா காந்தியுடைய சவம், இந்த பக்கம் பெரியாருடைய சவம், அந்த பக்கம் வ.உ.சி. சிதம்பரனாருடைய சவம், இந்த பக்கம் நெஹ்ருவுடைய சவம். அதாவது இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி வேலு நாச்சியாராக இருக்கட்டும், ராணி லக்ஷ்மிபாயாக இருக்கட்டும், பகத்சிங்காக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், இந்த அனைத்து நபர்களுமே எதற்காக இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அனைத்து நபர்களுடைய சவங்கள் என்னுடைய பார்வையில் இருந்தது. சாரே ஜஹாं से अच्छा हिंदोसिता हमारा, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, हिंदी है हम वतन है हिंदोसिता हमारा. இந்த நாட்டின் தேசிய பாடல் இது. முகமது இக்பால் எழுதிய இந்த பாடல், இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக பாடிய இந்த பாடல் இன்னைக்கு உடைந்து நிற்கிறது. இந்த நாட்டை உடைத்து விட்டார்கள். இந்த நாட்டின் எதிரிகள் இந்த நாட்டை உடைத்து விட்டார்கள். நாடு உடையும் போது பார்டரை நடுவில் கிழிப்பார்கள். பாகிஸ்தான் இந்தியாவிற்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த பார்டர், ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பார்டரை நீங்கள் அழிக்க முடியும். ஆனால் மனதில் ஏற்படக்கூடிய அந்த விரிசலை, அதை சரிபார்க்க முடியுமா? எதற்காக இந்த வார்த்தையை நான் எடுத்து வைக்கிறேன்? வசந்த் பஞ்சமி அன்று மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தார் என்கிற இடம், இங்கே ஒரு இடம் இருக்கிறது, போஜ்ஷாலா. போஜ்ஷாலாவில் ஒரு பக்கம் சரஸ்வதி கோவில், அதே இடத்தில் இன்னொரு பக்கம் நமாஸ் படித்துக் கொண்டிருந்தார்கள். எத்தனையோ நூறாண்டுகளாக இதே இடத்தில் ஒரு பக்கம் கோவில், இன்னொரு பக்கம் மசூதி. எவ்வளவு அழகான அந்த இடம். ஆனால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமியர்கள் இந்த வாகனங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். பக்தர்பந்த் வாகனங்கள், சிறை கைதிகளை எப்படி கூட்டிச் செல்வார்களோ அதே போன்று இஸ்லாமியர்களை கூட்டிச் செல்கிறார்கள். எதற்காக? நமாஸ் படிப்பதற்காக. காரணம், அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பாரதிய ஜனதா பார்ட்டியின் அரசாங்கம், டபுள் இன்ஜின் கி சர்க்கார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது, ஹிந்துத்துவவாதிகள் இந்த இடத்தில் நமாஸ் படிக்க விட மாட்டோம் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த இடத்தில் சரஸ்வதி பூஜையும் நடக்கணும், இதே நாள் இந்த இடத்தில் நமாஸும் நடக்கணும் என்று கூறியிருந்திருக்கிறார்கள். 1 மணி வரை ஃப்ரைடேக்கான, வெள்ளிக்கிழமைக்கான நமாஸ், காலையிலிருந்து ஈவினிங் வரை சரஸ்வதி பூஜை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள். அதிகாலை 6 மணியிலிருந்தே ஹிந்து அமைப்புகளை சார்ந்த நபர்கள் வெறிகொண்டு அந்த இடத்தில் எப்படி திரண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இஸ்லாமியர்களை நாம் ஃபெயில் ஆக்கிவிட்டோம். இஸ்லாமியர்கள் இந்த பிரச்சனையில் நாங்கள் வரக்கூடாது, எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உயிரை பணைய வைத்து இந்த இடத்தில் நாங்கள் நமாஸ் படிக்க வரவில்லை என்று கூறிய பின்பு இந்த நாட்டு அரசாங்கத்துடைய அந்த தாண்டவ காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். எந்த நாட்டு விரிசலை நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த நாட்டின் தலைமையில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டரே இந்த நாட்டில் பிரிவினவாதத்தை உருவாக்கும் போது ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய், யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாடு, ஒரு அழகான பூங்காவாக பார்க்கக்கூடிய இந்த நாட்டை எந்த அளவில் ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டரே உருவாக்கி இருக்கிறார்? எந்த விதமான நாட்டை நீங்கள் விட்டு செல்ல போகிறீர்கள்? எந்த விதமான நாட்டை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எந்த விதமான நாட்டில் நீங்கள் பிறந்தீர்கள்? எந்த விதமான நாட்டை இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? சனாதன மதம் என்கிற பெயரில், ஹிந்து ராஷ்டிரா என்கிற பெயரில் இந்த நாட்டின் அழகை அழித்து வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு மலர்கள், வெவ்வேறு அடையாளங்கள், வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடிய நாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்கிற அந்த வார்த்தையை அழித்து
காவி நிறத்தை பூசி இந்த நாட்டின் அடையாளத்தை அளிக்கக்கூடிய நபர்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது போன்ற செய்திகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் திரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இதனால் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் தார் போச்சாலா என்கிற இந்த இடத்தில் சரஸ்வதி பூஜை நடக்கணும் என்று கூறியிருந்திருக்கிறார்கள். ஆனால் சரஸ்வதி பூஜை என்கிற பெயரில் இந்த நாட்டு இஸ்லாமியர்களை மீண்டும் ஒரு முறை நாம் உணர வைத்திருக்கிறோம். யூ ஆர் த செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இரண்டாம் தர மக்கள் தான் நீங்கள். உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த விதமான சொந்தமும் கிடையாது, கனெக்ஷனும் கிடையாது. நீங்கள் சிந்திய ரத்தமெல்லாம் அது வீணாக போயிருச்சு. நீங்கள் வேணால் பாகிஸ்தானுக்கு போங்க, பங்களாதேஷ்க்கு போங்க. இது இந்துக்களுக்கான நாடு தானே. இதைத்தான் இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதிகாலை 6 மணியிலிருந்து வசந்த் பஞ்சமியை கொண்டாடுவதற்காக போச்சாலாவில் திரண்ட இந்த கூட்டம், ஹிந்துத்துவாதிகளுடைய இந்த கூட்டம், சரஸ்வதி கல்வியின் காடஸ், கல்வியின் தேவி. ஆனால் இந்த வந்த நபர்கள் கையில் நீங்கள் பாருங்க, அதிகாலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறையும் வரை இந்த பூஜையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டு மைனாரிட்டிகள், சிறை கைதிகள் போன்று பாதுகாப்புடன் இந்த இடத்திற்கு வந்த காரணம் என்ன? ஏன்னா அங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன பதில் கொடுக்க முடியும்? அதனால் ஒரு சில இஸ்லாமர்களை கூட்டி வந்து இங்கே நமாஸை நடத்துங்கள். ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே தேவைப்பட்டிருக்கிறது. நமாஸ் படிப்பதற்காக மக்கள் தைரியமாக அங்கே வரவில்லை. இந்த டென்ட்டை பாருங்கள், வந்து அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஓடணுமா, அந்த அளவில் அங்கே பயம். காரணம் இந்த சரஸ்வதி பூஜா. சரஸ்வதி பூஜை என்கிற பெயரில் வந்த நபர்கள், அவர்கள் கையில் புத்தகமும் கிடையாது, பேனாவும் கிடையாது, கல்வியை பற்றின ஒரு துளி அறிவும் கிடையாது. இந்த நாட்டை நாம் எந்த விதமான உருவாக்கிவிட்டோம்? எதற்காக சுப்ரீம் கோர்ட், எதற்காக போலீஸ்? we have been failed as a system. மெஜாரிட்டி ஹிந்துக்கள் தானே இந்த நாட்டில், ஹிந்துக்கள் தானே இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நாம் அனைவருமே இன்னைக்கு தலை குனிய வேண்டுமா இல்லையா? ஒரு 100-150 இஸ்லாமர்கள் அந்த இடத்திற்கு வந்திருப்பார்கள். அந்த 100-150 இஸ்லாமர்களுக்கு நாம் ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியவில்லை. இந்துத்துவாதிகள் கடக்கிறார்கள். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான இந்துக்கள் உண்மையாகவே சனாதனத்தை மதிக்கக்கூடிய நபர்கள். நீங்கள் எங்கே போனீர்கள்? என்ன செய்தீர்கள்? இந்த 100-150 இஸ்லாமர்களுக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. எதற்காக போலீஸ்? எதற்காக சுப்ரீம் கோர்ட்? நீங்கள் வாங்க தைரியமாக, இது நம்மளுடைய நாடு. இந்த நாட்டில் வந்து நீங்கள் தைரியமாக நமாஸை படிக்கலாம். உங்களுடைய பாதுகாப்பிற்கான பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று ஒரு நபர் வந்து அங்கே நின்றாரா? யார் இந்த கோமாளிகள்? பேனா இருந்ததா? புத்தகம் இருந்ததா? சரஸ்வதி பூஜைக்கு தானே வந்திருந்தீர்கள். எதற்காக கையில் ஆயுதங்கள்? எதற்காக உங்களுடைய நாவில் கெட்ட கெட்ட வார்த்தைகள்? அதனால்தான் கூறினேன், இந்த நாட்டை இவர்கள் உடைத்து விட்டார்கள். மனதில் ஏற்பட்ட இந்த விஷயத்தை பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள், ஹிந்து ரக்ஷா தள், ஹிந்து முன்னணி, இது போன்ற அமைப்புகள் எந்த விஷத்தை விதைத்திருக்கிறார்களோ அந்த விஷத்தை அழிப்பதற்கு
இனி முடியுமா என்று எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நபரை அடிச்சுட்டு அனுப்பிச்சீர்கள்னா அது முடிஞ்சிடும், அப்படியே அடுத்த நிமிஷமே சமாதானமாக போயிடுவார்கள். ஆனால் இந்த அளவில் வெறுப்பை ஏற்றி, இந்த அளவில் பிரிவினவாதத்தை திணித்து எந்த விதமான நாட்டை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள்? இந்த படங்களை பாருங்கள், காட்சிகளை பாருங்கள். போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போச்சாலா என்கிற இடத்தை 6 செக்டராக பிரித்திருக்கிறது. தார் என்கிற இடத்தை 7 டிவிஷன்ஸ்களாக 7 ஜோனாக பிரித்திருக்கிறார்கள். சிஆர்பிஎஃப், லோக்கல் போலீஸ், ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ், இதை சார்ந்த 8000க்கும் மேற்பட்ட போலீஸ் பர்சனல்ஸ் இந்த இடத்திற்கான பாதுகாப்பு, ட்ரோனை வைத்து, ஏஐ டெக்னாலஜியை வைத்து அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. அனைத்துமே எதற்காக? இஸ்லாமியர்கள் அந்த இடத்தில் நமாஸ் படித்திடக்கூடாத ஒரு கூட்டம் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த இடத்தில் நமாஸை படிக்க வைக்கணும், ஆனால் பாதுகாப்பு தேவை. இந்த ஹிந்து வெறியர்கள் இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இந்த வெறியர்களுடைய கனவு இந்த நாட்டை உடைப்பதாக இருப்பதை நீங்கள் நம்புகிறீர்களா அல்ல நீங்கள் பார்த்து வருகிறீர்களா? பாருங்கள், ஜனவரி 22ஆம் தேதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜாய் மால்யா பாக்சி, ஜஸ்டிஸ் விபுல் பஞ்சோலி 3 நீதிபதிகளுமே கொடுத்த ஒரு தீர்ப்பு. இந்த இடத்தில் ஹிந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற இந்த அமைப்பு, ஹிந்துத்துவ அமைப்பு, ஒரு பெட்டிஷனை போட்டிருக்கிறார்கள். இது ஹிந்துக்களுடைய இடம், இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் நமாஸ் படிக்கக்கூடாது. இந்த இடத்தோட அழகை நீங்கள் பார்த்தீர்களா? ஒரே பில்டிங் தான், கோவில் தனியாக, இந்த மசூதி தனியாலாம் கிடையாது, ஒரே கட்டடம். இந்த பக்கம் கோவில், அந்த பக்கம் நமாஸ். இதுதான் அந்த இடத்துடைய அடையாளம். சரி, இஸ்லாமியர்கள் அதை ஆக்கிரமித்து விட்டார்கள், அதை மசூதியாக மாற்றவில்லையே, கோவிலை இடிக்கவில்லை, கோவிலாக தானே இருந்தது. கோவிலுடைய ஒரு பக்கத்தில் அவங்க நமாஸ் படிக்கிறார்கள். இது ஒற்றுமையுடைய அடையாளமாக இல்லையா? ஒரு அழகான இந்தியாவாக இதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? இதற்காக தானே இன்கிரெடிபிள் இந்தியா என்று கூறினார்கள். அந்த அடையாளத்தை ஒரு 100-150 இஸ்லாமியர்கள் வந்து போவது இவர்களுக்கு பிரச்சனையாக மாறிவிட்டது. அதற்காக இந்த இடம் ஜுமாக்கி நமாஸ் படிப்பதற்காக 1 மணியிலிருந்து 3 மணி நேரம், 2 மணி நேரம் இஸ்லாமியர்களுக்கு அவகாசம். ஹிந்துக்களுக்கு சரஸ்வதியுடைய பூஜையை நடத்துவதற்காக சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரை அதற்கான ஒரு உத்தரவு. ஹிந்து ஃப்ரண்ட் ஃபார் ஜஸ்டிஸ் என்கிற இந்த அமைப்பு இதை கொண்டாடி வருகிறார்கள். எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது, இஸ்லாமியர்களை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்று. அந்த இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் அந்த இஸ்லாமியர்களுடைய போராட்டம் இந்த நாட்டிற்கு கிடைக்கவில்லையா? இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் போராடவில்லையா? RSS உடைய ஒரு தலைவரை காட்டுங்கள், ரத்தம் சிந்திய ஒரு தலைவரை காட்டுங்கள். ஏன்னா அன்னைக்கு அவர்கள் வெள்ளையருக்கு அடிமையாக இருந்தார்கள். இன்னைக்கு அதே வெள்ளையர்களுடைய பிரிவினவாதத்தை இந்த நாட்டில் திணித்து தன்னுடைய ஆட்சியை பிடிக்க பார்க்கிறார்கள். இந்த 2 படங்களை பாருங்கள். இதுதான் இந்த நாட்டின் உண்மை முகம். சுதந்திரமாக, தைரியமாக, பயமில்லாமல் இஸ்லாமியர்களால் நமாஸை கூட படிக்க முடியவில்லை. அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நோ ஒன் டாக்ட் அபவுட் எஜுகேஷன். யாருமே கல்வியை பற்றி பேசவில்லை. ஏன்னா சரஸ்வதி பூஜை தானே, கல்வியை பற்றி பேசவில்லை. யாருமே மனிதாபிமானத்தை பற்றி பேசவில்லை. யாருமே இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பற்றி பேசவில்லை. காரணம், இவர்களுடைய ஐடியா ஆஃப் ஹிந்துசம், இவர்களுடைய ஐடியா ஆஃப் நேஷன், இவர்களுடைய ஐடியா ஆஃப் ஹிந்துத்வா அனைத்துமே எதிராக இருந்திருக்கிறது. எந்த இடத்தில் இந்தியராக நாம் நிற்கிறோம், எந்த இடத்தில் இந்த நாட்டை நாம் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம், எந்த அளவில் இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, எந்த அளவில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், எனக்கு புரியவில்லை. இந்த நாட்டு மகாராஜா ஒவ்வொரு இடத்திலும் மகாத்மா காந்தியை அவருடைய சிலைக்கு மாலை போடுவது, அவருடைய பெயரை எடுத்துக்கொண்டு உலக நாடுகளில் போய் திரிவது. ஆனால் அவருடைய பெயரை எடுக்கும்போது
ஒவ்வொரு முறையும் மகாத்மா காந்தியை கொன்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலுமே மகாத்மா காந்தி இறந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை உருவாக்குவதற்காக இந்த இறந்து கிடக்கக்கூடிய மகான்கள் மகாத்மா காந்தி, பெரியார், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், भगत सिंह, चंद्रशेखर आज़ाद, लाला लाजपत राय, बिपिन चंद्रपाल, वेलू नाचियार, रानी लक्ष्मीबाई, मंगल पांडे, बीकाजी कामा, लाल बहादुर शास्त्री, डॉक्टर राजेंद्र प्रसाद, सरोजनी नायडू, वाओसी पिल्लई, ராஜகோபாலாச்சாரியர், சுப்பிரமணியம் பாரதி, காமராஜர், இது போன்ற ஏராளமான தலைவர்கள், இன்னும் எத்தனையோ நபர்கள், பேரே தெரியாத எத்தனையோ நபர்கள் அனைவருமே மீண்டும் ஒரு முறை பிழைத்து வெளியில் வந்தால் கூட இவர்கள் உடைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டை ஒட்ட வைக்க முடியாது. இந்த நாட்டை திருப்பவும் கொண்டு வர முடியாது. அல்மா முகம்மது இக்பால் எழுதிய அந்த பாடல் எனக்கு மீண்டும் ஒரு முறை ஞாபகத்தில் வருகிறது. सारे जहाँ से अच्छा हिंदो सिता हमारा, हम बुलबुलें हैं इसकी, ये गुल सिता हमारा, मजहब नहीं सिखाता आपस में बैर रखना, हिंदी है हम वतन है हिंदो सिता हमारा. இந்த பாடலுக்கான அர்த்தமே முடிந்து போனது. இந்த நாட்டை உடைத்து விட்டார்கள், இந்த நாட்டை சிதைத்து விட்டார்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.